மனச்சுமை வர்றதுக்கு காரணமே பணம் இல்லாம போனாதான் வருது. அப்ப பணம் இருந்துச்சுன்னா மன சுமையே நமக்கு வராதுங்கிறத நாங்க சொல்ல வர்றோம். அன்னபாரதி அக்காவுக்கு போட்டிருக்க கவர்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு நகைச்சுவை மதுரை முத்து அண்ணன் எழுதிய ஒரு புத்தகத்தை கவருக்குள்ள போட்டு வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அதை அக்கா வாங்கிட்டு போவாங்களா? காசு இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போக முடியுமாங்க? ஜோக்க மட்டுமே. நடுவர் அவர்களே, உங்களுடைய ஜோக்கை பார்த்து இன்னைக்கு பல பேரோட மனச்சுமை குறையுதுங்கிறது உண்மைதான். ஆனா உங்க ஜோக்க பாக்குறதுக்காகவே மாசத்துக்கு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு வேணுமா வேணாமா? முன்னாடி எல்லாம் நான் வீட்டுக்கு வந்தா என்னை பார்த்து சிரிக்க மாட்டீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாப்பீங்க. இப்ப நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களே, ஏமாமான்னு கேட்டேன். நான் அன்னபாரதி அக்காவோட ஃபாலோவர். அந்த அக்கா தான் துன்ப வரும் வேலையில சிரிங்கன்னு சொன்னாங்க. அதனாலதான் நீ எப்பெல்லாம் வீட்டுக்கு வரையோ அப்பெல்லாம் நான் சிரிக்கிறேன்னுங்கிறார். அன்றாட வாழ்க்கையில காலையில டீ குடிக்கிறத ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே காசு வேணும் சார். காசு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. மனச்சுமையை குறைப்பது நகைச்சுவையா பணச்சுவையான்னு நாங்க என்ன சொல்றோம்னா, மனச்சுமை வர்றதுக்கு காரணமே பணம் இல்லாம போனாதான் வருது. அப்ப பணம் இருந்துச்சுன்னா மன சுமையே நமக்கு வராதுங்கிறத நாங்க சொல்ல வர்றோம். இப்ப ஒண்ணு இல்லைங்க, ஒருவேளை நீங்க தீர்ப்பு அன்னபாரதி அக்காவுக்கு கொடுங்க, எதிரணியில சித்தேந்திரன் அண்ணாவுக்கு கொடுங்க, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனா தீர்ப்பை கொடுத்த கையோட அன்னபாரதி அக்காவுக்கு போட்டிருக்க கவர்ல இருந்து பணத்தை எடுத்துட்டு நகைச்சுவை மதுரை முத்து அண்ணன் எழுதிய ஒரு புத்தகத்தை கவருக்குள்ள போட்டு வீட்டுக்கு அனுப்புனீங்கன்னா அதை அக்கா வாங்கிட்டு போவாங்களா? வீட்டுக்கு போய் வீட்டுக்கார்ட்ட இப்ப சிரிக்க சிரிப்பு அப்படியே அங்க இருந்து காரை ஓட்டி டப்புன்னு எங்க டயர் வெடிக்கும் பூரா. சார், இதே இப்ப ஒருவேளை நானே அந்த பக்கம் பேசியிருந்தாலுமே கூட பட்டிமன்றம் முடிஞ்சதோட அம்மா நல்லா பேசினம்மா, நகைச்சுவைக்காக சிறப்பா பேசினமா, அதுக்காக உனக்காக 2 நகைச்சுவையை சொல்றேம்மா நீங்க சொல்லி என்னை அப்படியே வழி அனுப்பி வச்சு நான் இங்க இருந்து பஸ் ஏறி கையில காசு இல்லாம டிரைவரை பார்த்து அண்ணா அண்ணா இப்பதான் வசந்த் டிவிக்காக மதுரை முத்தண்ணன் தலைமையில பட்டிமன்றம் பேசிட்டு வந்தேன்னா அவர் சொன்ன ஜோக்ல 4 ஜோக்கோ உங்களுக்காக நான் சொல்றேன்னா என்னைய திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விடுங்கன்னு சொன்னா அடுத்த ஸ்டாப்ல கூட இறக்காம பைபாஸ்ல தள்ளி விட்டு போயிருவார். காசு இல்லைன்னா நம்ம எங்கேயாவது போக முடியுமாங்க? ஜோக்க மட்டுமே. நடுவர் அவர்களே, உங்களுடைய ஜோக்கை பார்த்து இன்னைக்கு பல பேரோட மனச்சுமை குறையுதுங்கிறது உண்மைதான். ஆனா உங்க ஜோக்க பாக்குறதுக்காகவே மாசத்துக்கு 500 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்றதுக்கு காசு வேணுமா வேணாமா? எங்க உங்க நான் ஒன்னே ஒண்ணு கேக்குறேங்க, நீங்க தீர்ப்பு அவங்களுக்கே கொடுங்க, எங்களுக்கு தீர்ப்பை பத்தி எந்த கவலையுமே இல்ல. நீங்க தீர்ப்பு அந்த பக்கம் கொடுத்துட்டு உங்க நகைச்சுவையை பாக்குற உங்களோட ஃபேன்ஸுக்கெல்லாம் மாசம் மாசம் நீங்க ரீசார்ஜ் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நான் தான் அதுல முதல் ஃபேன். உங்களுக்கு சார்ஜ் ஏற்றிட்டு நான் சார்ஜ் இல்லாமல் கிடப்பேன். ஏன்னா குத்தூரும் குழம்பு கிடக்க 40 பேருக்கு ரீசார்ஜ் பண்ணார் பாவம். இந்த பசுமாடு வித்துட்டு போயிட்டாரு. அதுல அன்னபாரதி அக்கா வந்ததோட பாட்டு துன்பம் வரும் வேலையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க. இந்த பாட்டை போன மாசம் ஒரு பட்டிமன்றத்துல அன்னபாரதி அக்கா பாடிட்டு போயிட்டாங்க. அந்த பட்டிமன்றத்துக்கு நான் என் குடும்பத்தோட போயிருந்தேன். என் வீட்டுக்காரும் அந்த பாட்டை அன்னபாரதி அக்கா பாடினதை கேட்டாரு. அதுக்கப்புறம் நான் எப்பெல்லாம் வீட்டுக்கு போறேனோ என் வீட்டுக்காரர் என்னை பார்த்து சிரிச்சுட்டே இருந்தார். நான் என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன், முன்னாடி எல்லாம் நான் வீட்டுக்கு வந்தா என்னை பார்த்து சிரிக்க மாட்டீங்க, நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பார்ப்பீங்க. இப்ப நான் எப்ப வீட்டுக்கு வந்தாலும் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களே, ஏமாமான்னு கேட்டேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நான் அன்னபாரதி அக்காவோட ஃபாலோவர். அந்த அக்கா தான் துன்ப வரும் வேலையில சிரிங்கன்னு சொன்னாங்க, அதனாலதான் நீ எப்பெல்லாம் வீட்டுக்கு வரையோ அப்பெல்லாம் நான் சிரிக்கிறேன்னுங்கிறாரு. நகைச்சுவைவாதியா? அது ஒரு பெரிய தீவிரவாதி தெரியுமா உங்களுக்கு? உங்க குடும்ப நகைச்சுவைங்க தேவையில்லை. ஏன்னா நாங்க குடும்பம் வந்திருக்கோம். சரி, இன்னைக்கு அன்றாட வாழ்க்கையில காலையில டீ குடிக்கிறத ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரைக்கும் எல்லாத்துக்குமே காசு வேணும் சார். காசு இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நடக்காது. நீங்க சமைக்கிறதுக்கு கேஸ் வாங்குறதா இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு கட்டுறதா இருக்கட்டும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும், கேஷ்னு ஒண்ணு இல்லைன்னா இந்த வாழ்க்கையை நம்ம வாழவே முடியாதுங்கிறதானங்க நிதர்சனம். நாங்க உங்களை சிரிக்க வேணாம்லாம் சொல்லல, அடுத்து சிரிக்கிறத பார்த்து வைத்தறிச்சல் பட வேணாம்னு தான் சொல்றோம். நானே போன ஊர் பட்டிமன்றம், அவங்க ஒரு திருநெல்வேலி, இவங்க அப்பத்தான் 3 சீட்ல வந்து உட்காந்துருந்துச்சு. ஏன்னா அவங்க ஊருன்றனால குடும்பத்தோட வந்திருக்காங்க. அவங்க ஊரால என் பேத்தி எப்படி பேசுறான்னு முன்னுக்கு உட்காந்துச்சு. சிரிக்காமலே இருந்துச்சு. என்ன அப்பா உன் பேத்தி ஜோக் பண்ணுது, சிரிக்க கொஞ்சம் சிரிச்சேன்னா அப்படின்னு அப்படின்னுச்சு. பழிச்சட்டு கலந்து மேடல் வந்து விழுந்துருச்சு. இதுக்குத்தான் நான் யாரையும் சிரிங்கன்னு கட்டாயப்படுத்த கிடையாது.